ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் வந்திருக்க மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்குது. இது மிகவும் அவசியங்க. தமிழக அரசு பள்ளி கல்வித்துறையில் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப புதிய அரசாணைகள் எல்லாமே பிறப்பிச்சிருக்காங்க. தமிழக அரசில் பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர் காலி பணியிடங்கள் இருக்க நீண்ட நாளாக அதிகரித்து வருவதால் தற்காலிக ஆசிரியர்களை உடனடியாக நிரப்புங்க. இந்த அறிவிக்க தமிழக அரசு பள்ளி கல்வித்துறையில் இந்த அறிவிப்பை சற்று முன் நமக்கு கொடுத்ததுனால மீண்டும் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் தற்காலிக ஆசிரியர்களுடைய நிரப்புகள் ஆரம்பமாகிடுச்சு. ஸோ இனி வரும் காலங்களில் தற்காலிக ஆசிரியர்களுடைய பணியிடங்களை விரைந்து நிரப்பப்படும் அப்படின்ற ஒரு மாபெரும் அறிவிப்பு பள்ளி கல்வித்துறை சார்பாக வெளியிட போகிறாங்க. ஸோ இளம் தேடி கல்வி திட்டத்தில் ஒர்க் பண்ண ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே முன்னுரிமை கொடுக்க போகிறதாகவும் தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களில் இந்த அறிவிப்பை நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தற்காலிக ஆசிரியர்களை நிரப்புறதுக்காக இந்த அறிவிப்பு அதி விரைவில் நமக்கு வர இருக்கிறது. ஸோ நம்ம பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் தேர்வு தாள் 2 ரிசல்ட்ஸு எப்போ சார் நமக்கு கிடைக்கும்? ஸோ டெட் தேர்வு தாள் 2 முடிவுகளை நோக்கி நாம் இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மேலாக ஆகிவிட்டது. டெட் தேர்வுடைய ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் சிறிது நேரத்தில் நமக்கு கொடுக்க இருக்காங்க. இன்று மாலை இல்லைனா நாளை காலைக்குள்ளார டெட் தேர்வுடைய ரிசல்ட்ஸ் அனைத்துமே நமக்கு பப்ளிகேஷன் பண்ண இருக்காங்க. ஸோ புதிய அறிவிப்புகள் எல்லாமே டெட் தேர்வில் நமக்கு வெளியிட இருக்காங்க. இதற்குண்டான மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை நீங்கள் பார்த்துக்க தயாராகி கொள்ளுங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டெட் தேர்வுடைய ரிசல்ட்டை நீங்கள் பார்க்க உடனடியாக தயாராகணும். டெட் தேர்வில் பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கையும் இந்த கூடுதல் மதிப்பெண்களை வழங்கவும் இருக்காங்க. ஸோ டெட் தேர்வில் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 10 to 15 மதிப்பெண்கள் கூடுதலாக வழங்கப்படும் அப்படின்றது நாம் அதி விரைவில் நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ டிஆர்பியில் இந்த தகவல் மிக மிக முக்கியமானதாக இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வு பாஸ் செய்தவர்களுக்கு நியமன தேர்விலிருந்து விலக்கு அளிக்க போகிறதாகவும் சில தகவல்கள் நமக்கு வந்திருக்கு. ஸோ விரைந்து நம்ம பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் டெட் தேர்வில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற பட்டியலை நாம் விரைவு பார்க்கலாம். ஸோ மக்களே, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் இந்த மாதிரி தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.